அம்பளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படித்தாங்க இந்த கதையிலையும் நடக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து கதையை கேட்போம். கதையோட தலைப்பு அவன் திருவுள்ளம். ஒரு நாள் பாலூர் மணியகாரர் பாலுசாமி அவரோட வேலையால் முனியங்கூட அவரோட நிலங்களையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஊர் திரும்பி வந்துட்டு இருந்தார். அவங்க பெருமாள் கோயில் பக்கமாக வந்துட்டு இருந்தப்ப ஒரு பிராமணன் வந்து, ஐயா மணியகாரரே, நான் அசலூர்காரன். என் பொண்ணுக்கு ஏற்ற வரனை தேடி கிளம்புனேன். எனக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாது. இன்றைக்கி ராத்திரி உங்கள் வீட்டில் போஜனமும் தங்கறதுக்கு இடமும் கொடுக்க வேண்டுற அப்படின்னு சொன்னான். பாலுசாமி அதுக்கு, ஆஹா, பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் இன்ன இடத்துல இன்ன சாப்பாடுன்னு வகுத்து வச்சுருக்காரு. இன்றைக்கி உங்களுக்கு என்னோடய வீட்டு சாப்பாடுன்னு எழுதிட்டாரு போல இருக்குது அப்படின்னு மலர்ந்த முகத்தோட சொல்லி அந்த பிராமணனையும் அழைச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு போனார். அப்போ அவரோட வீட்டு திண்ணையில் உள்ளூர் புரோகிதர் கைலாசோ ஏதோ மணியகாரர்கிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு உட்காந்துட்டு இருந்தார். அவர் மணியகாரர் கூட வந்த பிராமணனை பார்த்து, அட, நீ வேப்பத்தூர் வேம்பு சாஸ்திரியுடைய மகன்தானே அப்படின்னு கேட்டார். அவனும், ஆமாம், நீங்கள் யாருன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டான். கைலாசம் அதுக்கு, நான் ஒரு வகையில் உன்னோட சித்தப்பா. நீ என்னோட வீட்டுக்கு வா, தங்கி சாப்பிட்டு சாவகாசமாக போகலாம் அப்படின்னு சொன்னார். மணியகாரருடனே, பேஷ் பேஷ், அசலூர்காரராச்சே, என்னோட வீட்டில் சாப்பாடு போட்டு இன்றைக்கி ராத்திரி தங்க வச்சு அனுப்பலான்னு நினச்சேன். கடவுள் சித்தம் அப்படி இல்லை போல இருக்கு. இவரோட சொந்தக்காரரை அனுப்பி இவருக்கு சாப்பாடு உங்கள் வீட்டில் தானே விதிச்சிட்டாரு. சரி, அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பிராமணனை கைலாசத்தோடு அனுப்பி வச்சார். அவங்க 2 பேரும் போனதும் முனியா மணியகாரரை பார்த்து, யாருக்கு பகவான் எங்கே சாப்பாடுன்னு நிர்ணயிச்சிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வீட்டில் என் பொண்டாட்டி சமைச்ச சாப்பாடு தான் இன்றைக்கி ராத்திரி எனக்கு கிடைக்க போகுது, இதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னான். மணியகாரர் அதுக்கு, அட, அப்படியெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது. நீ சாப்பிட்றதுக்குள்ளே என்னென்ன நடக்குமோ யார் கண்டாங்க? எல்லாம் அந்த பகவானுடைய இஷ்டப்படி தான் நடக்கும்னு சொன்னார். முனியனும், அதையும் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்காக தட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்தான். அவனோட பொண்டாட்டியும், இன்னைக்கு சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க, இருந்த அரிசியை போட்டு சாதமாக்கி தயிரை போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதை போடுற அப்படின்னு சொல்லி பிசைஞ்சு வச்சிருந்த தயிர் சாதத்தை அவனோட தட்டில் போட்டான். அப்பன்னு பார்த்து வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க. முனியை சட்டுன்னு எழுந்து யாருன்னு பார்க்கறதுக்காக போனான். அவனோட பொண்டாட்டியும் அவனுக்கு பின்னாலேயே போனான். இதுக்குள்ளே கொல்லைப்புறத்துலேருந்து ஒரு நாய் ஓடி வந்து முனியனுக்கு தட்டில் வச்சிருந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு ஓடி போயிடுச்சு. பொண்டாட்டியும் புருஷனும் வாசலில் வந்து அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட பேசி அவரை அனுப்பிட்டு வந்தப்ப தட்டு காலியாக இருக்கிறதையும் அதுலேருந்து சாதத்தை சாப்பிட்டு ஓடுற நாயையும் பார்த்தாங்க. முனியனப்ப, சரிதான் போ, இன்றைக்கி நமக்கு சாப்பாடு இல்லைன்னு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி சலிச்சிட்டான். அப்போ மறுபடியும் யாரோ கதவை தட்டினது கேட்டு முனியை ஓடி போய் திறந்தான். அவன் தன்னோட மாமனாரும் மாமியாரும் வந்திருக்கிறத பார்த்துட்டு திகச்சு போனான். அவங்கள உள்ளே அழைச்சிட்டு போய் தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட விட்டுட்டு அவங்களோட சாப்பாட்டுக்கு என்ன வழி செய்கிறது அப்படின்னு யோசிக்க தொடங்கினான். ஏன்னா வீட்டில் சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு அவனோட பொண்டாட்டி அப்போவே சொல்லிட்டாளே. அவனோட யோசனையை கலைச்சவாறு அவனோட பொண்டாட்டி அங்கே வந்து, ஏங்க, எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே பெருமாள் தரிசனம் செஞ்சுட்டு கோவில் பிரசாதமான புளியோதரையையும் சக்கரை பொங்கலையும் வாங்கி சாப்பிட்டு நம்மளுக்கும் வாங்கிட்டு நம்மளை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தா. அப்போ முனிய, அடடா, மணியகாரர் சொன்னது சரியாத்தான் போச்சு. கடவுள் ஒவ்வொரு வேளை சாப்பாட்டையும் இன்ன இடத்துல இன்ன விதத்தில் கிடைக்கிற மாதிரி செஞ்சுடுறாரு அப்படின்னு நினச்சிட்டே தான் பொண்டாட்டிக்கு பின்னால் சாப்பிட்றதுக்காக போனான். அவன் திருவுள்ளம்ங்கிற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.